இன்றைக்கி பணியாரமும் தக்காளி குருமாவும் செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். அதுக்கு தக்காளி குருமாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கசகசா, கொஞ்சம் சோம்பு, ஒரு தக்காளி, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு நம்ம அந்த பட்டை, சோம்பு, லவங்கம் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி, கூடவே மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பணியாரத்துக்கு நம்ம எப்பயும் வதக்குவோம்ல, எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு வதக்கி விட்டு தாளித்து கொட்டிடுங்க. பணியாரம் ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனீங்கன்னா, ஏன்னா நம்ம அடிக்கடி பணியாரம் செய்ய மாட்டோம்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி எடுக்க வரும். அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பணியாரம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.